வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி சில்லி. நான் ஷாலினி. இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன்னா, வாழை இலையில் வஞ்சர மீனை எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கேரளாவில் கரிமீன் பொழிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். எல்லாம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1 பிஞ்ச், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், சால்ட் நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மீனில் எல்லா பக்கட்டும் படுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நல்லா அது மேரினேட் ஆகிடும். அந்த கேப்பில் நம்ம கிரேவி செஞ்சிடலாம். ஸோ ஒரு ஹாட் பேனில் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம். இதில் ஒரு 20 வெங்காயம் இருக்கும். சும்மா 2ஆக தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி 1 கப் ஆட் பண்ணுறோம். தக்காளி 1 கப்பு. இதில் மீடியம் சைஸ் தக்காளினா 3 வரும். நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் நான் 1/2 டீஸ்பூன் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். பட் லாஸ்ட்டில் நான் டேஸ்ட் பண்ணப்போ சால்ட் கம்மியாக இருந்தனால எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு பவுடர் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன், அதாவது கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் நல்லா திக்காக இருந்ததுன்னா 1 கப் போதும். நான் 2 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துடும். ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மசாலா நல்லா ட்ரை ஆகணும். மசாலா நல்லா ட்ரை ஆனால் தான் நம்ம இலக்குள்ளே வைக்கிறப்ப அது உள்ளேயே இருக்கும். இல்லைன்னா வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கிரேவியை நம்ம முட்டை மசாலுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதை அப்படியே வெறுமனே எடுத்து நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். இப்போ மீனை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் ஊற்றி. இதை ஃப்ரை பண்ணாமல் டைரெக்டாக கூட அந்த இலையில மசாலாவோடு வைப்பாங்க. பட் அது அவ்வளோக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி வைப்பாங்க. பட் நான் இங்கே நல்லாவே ஃப்ரை பண்ணிட்டேன். ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. வாழை இலை நல்லா நெருப்பில் வாட்டிடுங்க. அப்போ தான் நல்லா ஃபோல்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இலை கிழிஞ்சிடும். புதுசாக குக் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தண்ணியை வச்சு நல்லா ஹாட் ஆக விடுங்க. அந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே இலையை வச்சிங்கன்னா அந்த ஹீட்டில் கூட கொஞ்சம் ஸ்மூத் ஆகும். அதே மாதிரி நம்ம அந்த பண்டல் கட்டுறதுக்கு நான் இந்த இலையோட நார் எடுத்திருக்கேன். நீங்கள் பாயில் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் நூலை கூட கட்டிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வாழை இலை எடுத்துகிட்டு இதில் நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுவோம். நான் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக உள்ள இன்னொரு இலையை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் நம்ம மசாலா வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனையும் அதில் வச்சு திருப்பி மசாலா வச்சு நம்ம பேக் பண்ணிடுவோம். டெய்லியும் நம்மளால் முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் நம்ம நல்லா தரையில் உட்காந்து வாழை இலையை போட்டு அதில் நம்ம சாப்பாடு வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஹாப்பினஸ்ஸே தனிங்க. ஸோ இந்த கிரேவி ஆக்சுவலாக இதில் 4 மீன் பீஸ் நம்ம செய்யலாம். ஆனால் நான்
2லேயே வந்து நிறைய அந்த கிரேவி வச்சு நான் செஞ்சுட்டேன். ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, இலையும் கிழிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த நாரை வச்சு நல்லா கட்டிக்கலாம். கேப் இருந்ததுன்னா கண்டிப்பாக மசாலா வெளியே வந்துடும். யூஸ்வலாக செய்கிற மாதிரி செய்யாமல் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ நம்ம பண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் புதுசாக குக் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, ஏன்னா இந்த ஆயில் வந்து தெறிக்கும். நீங்கள் இன்னும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், இவ்வளோ ஆயில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இட்லி குக்கரில் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் கீழே எப்பவும் இட்லி வைக்கிற மாதிரியே வந்து தண்ணியெலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த இட்லி பிளேட் மேலே நீங்கள் இதை பண்டல் அப்படியே எடுத்து வச்சுருங்க. அது வந்து நல்லா இருந்தது. பட் அதை விட இந்த மாதிரி இன்னும் இலையோடு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது இன்னும் டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்க, அழகாக உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு இந்த வஞ்சரம் மீன். ஸோ இதை நான் எடுத்து காமிக்கிறேன். செம்ம ஹாட்டாக இருக்குது. இது நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இதை நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்பைசிலாம் கிடையாது, நான் ஸ்பைசியாலாம் செய்யலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் இல்லைனா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரியலாகவே வந்து அதோட டெக்ஸ்சரும் சரி, அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த மீனில் இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப எம்மையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எம்மி சில்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.